இன்னைக்கு யாரோட பர்த்டே? இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? பெல்ட் டெஸ்ட். இன்னைக்கு யாரோட நினைவா இன்னைக்கு பெல்ட் டெஸ்ட் நடக்குது? ப்ரூஸ் லீ என்ன பண்ணாருன்னா உலகம் முழுக்க குங்கு பரவறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தாரு. சைனீஸ் தவிர வேற யாரும் கத்துற மாட்டாங்க, அதை மீறி கத்து கொடுத்தாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் உலக நாயகன் வாங்குறது, எல்லா நாட்டிலையும் ஹீரோவா ஓடுறது யாரோட படம்னா யார் படம்? ப்ரூஸ் லீயோட படம் தான். அவர் சினிமாவில் நிறைய சாதிச்சாரு, குங்குல நிறைய சாதிச்சாரு. இன்டர்நேஷனலா அவர் வெல்றதுக்கு ஆள் இல்லை. வெறும் அவர் வாழ்ந்த வயசு எவ்வளோ? 32 வயசு தான். 1940ல பிறந்தாரு, 1973ல இடத்துல திடீர்னு காலம் ஆகிட்டாரு. ஓகேவா? அந்த 32 வயசுல மார்ஷல் ஆர்ட்டுக்காக எக்ஸ்ட்ராடனரி விஷயங்களை நமக்கு பண்ணி கொடுத்தாரு. மார்ஷல் தவிர இன்னைக்கு இருக்கிற நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஷாக் ட்ரீட்மெண்ட். ஷாக் ட்ரீட்மெண்ட்னா ஹார்ட் அட்டாக் ஆகி சில பேர் இறந்த படம் காட்டுவாங்க படத்துல பார்த்து, எந்திரி படத்துல. அது ரியல் நடந்திருக்கு, எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு. இறந்தவருக்கு ஹார்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து துடிக்க வச்சு உயிர் பழைக்க வைப்பாங்க. அத மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் உயிர் பழைக்கிறதுக்கு காரணம் ப்ரூஸ் லீ. அவர் கண்டுபிடிச்ச ஷாக் ட்ரீட்மெண்ட். மூளைல சில பேர் ப்ராப்ளம் இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ப்ரூஸ் லீ கண்டுபிடிச்சாரு. அதே போல சில பேருக்கு கை கால் இழுத்துக்கும், நரம்பு பாலிசவாய் வரும், அதுக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட். அதை கண்டுபிடிச்சதும் ப்ரூஸ் லீ தான். அதே போல பார்க்கோட ஒரு மூவி இருக்கும், டான்ஸ் போல, இங்க தாவி அங்க தாவி எல்லாம் போவாங்க, அதுவும் ப்ரூஸ் லீ தான் காரணம். கொலம்பியான ஒரு டான்ஸ், அதை கண்டுபிடிச்ச காரணமும் ப்ரூஸ் லீ தான். அதோட இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ல, ஸ்போர்ட்ஸ்ல, ஜிம்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், அதாவது சப்ளிமெண்ட், கூடுதல் ஊட்டச்சத்து சாப்பிடுறோம். அதை கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்ததோ யாரு? ப்ரூஸ் லீ தான். இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது காரணமும் ப்ரூஸ் லீ தான். அதுக்கு முன்னாடி மார்ஷல் ஆர்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்தியாவில் ஓரளவுக்கு மார்ஷல் ஆர்ட் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஜப்பான்ல, சீனால, அப்புறம் இன்னும் சில நாடுகள், தாய்லாந்து போல சில நாடுல கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா உலகம் முழுக்க மார்ஷல் ஆர்ட்னா அது வந்து ஒண்ணு மிலிட்டரிக்கோ போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரிஜினலா மார்ஷல் ஆர்ட் இதுதான். எல்லா விதமான மார்ஷல் ஆர்ட், குங்ஃபு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா விதமான மார்ஷல் ஆர்ட் வளர்ந்து ஒரு கிளாஸ் நடத்தி இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்றதுக்கு சாதாரண மக்களா மார்ஷல் ஆர்ட் வந்து சென்றடைறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு? ப்ரூஸ் லீ. ஓகேவா? அவர் நாள்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பெல்ட் வாங்குறீங்க. இன்னைக்கு பெல்ட் முடிச்சு பெல்ட் வாங்குறீங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். போஷ்.